தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் ஒப்புதலோடு புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்ட நகர்ப்புற வனம் மற்றும் பசுமை வளாக மாதிரியின் அடிப்படையில் புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதில் அனைத்து உயர் கல்வி நிறுவனங்களையும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான பார்வையிடும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் கீழ் உள்ள பல உயர் கல்வி நிறுவனங்கள் தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள அற்புதமான நகர்ப்புற காடுகளையும் பசுமையையும் கண்டு தங்கள் நிறுவனங்களில் மாற்றங்களை செய்வதற்காக கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இதில் புதுச்சேரியின் உயர்கல்வி நிறுவனங்களான இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி, காரைக்கால் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளிட்டவை சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். தாகூர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய விஷயங்களை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் உரையாற்றிய கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதோடு இந்த மகத்துவமான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான குழுவின் முயற்சிகளையும் விவரித்தார். அழைப்பின் நோக்கத்தையும் கூறிய அவர், புதுச்சேரியில் பசுமையை அதிகப்படுத்த ஒரு கல்லூரி மற்றும் மாற்ற முடியாது என்றும், மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து கல்லூரிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மற்ற நிறுவனங்களின் விருந்தினர்கள் வளாகத்தில் எடுக்கப்பட்ட பசுமை முயற்சிகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டனர். இந்த செய்தியை தங்கள் கல்லூரிகளுக்கும் தெரிவிப்பதாகவும் அவர்கள் உறுதியளித்தனர். இந்த பசுமை முயற்சிகளை தங்கள் நிறுவனங்களிலும் பின்பற்றுவதாகவும் அவர்கள் கூறினர். புதுச்சேரியை பசுமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் மற்றும் அவரது குழுவினரை அனைவரும் பாராட்டினர். இதன் பின்னர் விருந்தினர்கள் புத்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தியதோடு கொரோனா தொற்று நோயின் பொழுது நாம் இழந்த ஆண் மக்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியும் மரக்கன்றுகளையும் நட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் டாக்டர் வி ராமபிரபு, டாக்டர் ஆர் வேலுராஜ், டாக்டர் பால், டாக்டர் நாகராஜ் மற்றும் அலுவலக பணியாளர்கள் செய்திருந்தனர்.